சரி அதை விடு. எப்படியோ நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல இந்த டாக்குமெண்ட் நாங்க எல்லாத்தையும் பணமா மாத்தணும். அப்பதான் நம்ம நினைச்சபடி எல்லாத்தையுமே செலவு பண்ண முடியும். அப்போ என் முகத்துக்கு எப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம்? சாரு கொஞ்சம் பொறுமையா இரு சாரு. அதுக்கு நம்ம வெளியே போகணும்ல. இப்ப இருக்கிற நிலைமையில அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்புறம் உனக்கு குண்டு பட்ட இடத்துல காயமும் ஆறணும்ல. இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். பாரு, ஆனா அது வரைக்கும் இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போ பாத்தியே, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத. வீட்லயே இருக்கணும், ஓகேவா? சரி அகிலா. அவருக்கு ஒரு காதலி இருப்பா. அவ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டா, ஆனா அவரு கண்ணுக்கு மட்டும் தெரியவா. சார் அப்படிதான் சார் என் சாரு. எனக்கு மட்டும்தான் சார் தெரியுதா? சரிங்க சார், நான் கிளம்புறேன். அகிலா சார். என்ன சார்? நீ விஜய் சேதுபதினு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் சினிமால வேலை பார்க்கறான். இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்ல விஜய் சேதுபதி நடிக்கிறாராம். அதுல ஹீரோயின் கேரக்டருக்கு ஆள் தேடுறாங்களா. நியூ பேஸா தமிழ் முகமா இருந்தா சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னான். உன் ஒய்ஃப் சாரு உயிரோட இருந்திருந்தானா நிச்சயமா ஹீரோயினா செலக்ட் ஆயிருப்பாள்ல. என்ன சார் பண்றது? செத்து போன சாரு எப்படி சார் திரும்பி வருவா? இப்ப அவளோட ஆவிதான் சார் ஹீரோயின் ஆகணும். சொல்லுங்க கவிதா. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வர முடியுமா? ஹாஸ்பிடலுக்கா? என்னாச்சு? இங்க டாக்டரை பார்க்க அகிலன் வந்திருக்காரு. கூடவே ஒரு முஸ்லிம் லேடி வந்திருக்காங்க. முஸ்லிம் லேடியா? யார் அது? அதான் தெரியல. முகத்தை பர்தா போட்டு மூடி இருக்காங்க. எனக்கு என்னமோ அது சாருமதியா இருக்குமோ டவுட்டா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அன்னைக்கு உசுரோட இருந்த சாருமதிய டாக்டர் இறந்துட்டதா சொன்னாரு. இன்னைக்கு அகிலன் சம்பந்தம் இல்லாம ஒரு முஸ்லிம் லேடிய கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுல எங்கேயோ இடிக்குது. நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கும் அந்த டவுட் வருது. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ காய்ச்சல்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, நான் இப்பவே கிளம்பி வரேன். அவங்க எங்க இருக்காங்க? உள்ள டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. இங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, இதோ கிளம்பி வந்துடுறான். உட்கார் மகிழன். பலமா இரும்பி இருப்பீங்க போல, அதான் ஸ்ட்ரெச்சிங் த்ரெட் கட் ஆயிருக்கு. ஆனா சரி பண்ணியாச்சு, இப்போ ப்ராப்ளம் இல்ல. புல்லட் பட்ட இடத்துல நரம்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும். நீங்க ஹாஸ்பிட்டல் ஒரு 4 நாள் தங்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? 4 நாளா? வாய்ப்பே இல்ல டாக்டர். இப்ப கொஞ்ச நேரத்துக்கே பருதா போட்டு பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 4 நாள் இங்க தங்குறதெல்லாம் சுத்தமா வாய்ப்பு இல்ல டாக்டர். டாக்டர், ஆமா டாக்டர், அது ரொம்ப சிக்கலாயிரும். இப்பதான் எங்க பிளான் ஒவ்வொன்றா சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஜெயிலுக்கு போன திருமாறன எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு ஆதரவு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு சாரு உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான் டாக்டர். சாருவோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திர வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு வெளியே வர ஐடியாவே இல்ல டாக்டர். டாக்டர், நீங்களே வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஆதிரா வர்றதுக்குள்ள அகிலன் கிளம்பிடக் கூடாதே. கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. நான் உங்க வீட்டுக்கு வர்றது கஷ்டம். வேற ஒரு ஐடியா பண்றேன். கவிதாவை உள்ள வர சொல்லுங்க.
கவிதா டாக்டர் உன்னை கூப்பிடுறாரு. ஐயோ, இப்ப டாக்டர் எதுக்கு என்ன திடீர்னு கூப்பிடுறாரு? ஒருவேளை நான் பார்த்தது அகிலன் கண்டுபிடிச்சிட்டானோ? இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஆமா. கவிதா, இவங்களுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு 4 days டெய்லி அவங்க வீட்டுக்கு போய் இன்ஜெக்ஷன் போடணும். ஓகே டாக்டர். அவங்க இந்நேரம் ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. சரி, அந்த லேடி முகத்தை பாத்தீங்களா? நானும் ட்ரை பண்ண, ஆனா முடியல. திருமாறனை காப்பாத்த ஒரு வழி கிடைக்க போதுன்னு நினைச்சேன். ச்சே, இப்ப அதுவும் போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, அதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. என்ன அது? அந்த லேடிக்கு தினமும் இன்ஜெக்ஷன் போடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கு என்னதான் அவங்க வீட்டுக்கு போக சொல்லிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா, நாளைக்கு நான் தான் இன்ஜெக்ஷன் போட போறேன். அப்ப அந்த லேடி யாருன்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். அது நிச்சயம் சாருமதியா தான் இருக்கணும் அப்போ. ஏன்னா வீட்டுல வச்சு வைத்தியம் பண்ற அளவுக்கு அகிலனுக்கு உறவுக்கார பொண்ணு யாருமே இல்ல. சாருமதி தான் பர்தா வேஷம் போட்டு வந்திருப்பா. ஆமாமா, அந்த 2 பேரும் இன்னும் என்ன கிரிமினல் வேலைனாலும் பண்ணுவாங்க. நர்ஸ், நாளைக்கு எப்படியாச்சும் நீங்க அவங்க யாருன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதை வச்சுதான் நான் என் ஹஸ்பண்ட எப்படியாவது வெளியே கொண்டு வர முடியும். கண்டிப்பா செய்றேன். எனக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணுமே. என்ன? இன்ஜெக்ஷன் போட அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க முகத்துக்கு மாஸ்க் போட்டு போங்க. மாஸ்கா? எதுக்கு? சிஸ்டர் உட்காருங்க. ஆயிஷா, நர்ஸ் வந்திருக்காங்கம்மா. இதோ வரங்க. 2 minutes வந்துருவாங்க. உட்காரு. முகத்தை மூடி இருக்காங்களே, எப்படி பாக்குறது? ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சார்? நீங்க எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க? அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, என்னால இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுல, அதான். ஓ, அகிலன் இங்க இருந்தா இந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. சார், எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினா இருக்கு. கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? இருங்க, எடுத்துட்டு வரேன். ஆயிஷா, லைட்டர் எங்க காணோம்? லைட்டர் ஒர்க் ஆகல. அப்ப தீப்பெட்டி? காலையில சாமிக்கு விளக்கு வச்சேன், அங்க பாருங்க. பேரு ஆயிஷா, ஆனா சாமிக்கு விளக்கு வச்சாளா? ஏதோ டவுட்டா இருக்கே. இரு, யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன பாக்குறான் அதிரா? மாஸ்க் எடு.
புருஷன் ஜெயிலுக்கு போனதும் அந்த போலீஸ் புத்தி பொண்டாட்டிக்கு வந்துருச்சோ? ஸ்கெட்ச் போட்டு எங்களை கண்டுபிடிக்கிறீங்க நீங்க. ஆனா நீ வந்து எங்களை கண்டுபிடிக்கல, நாங்க தான் உன்னை வர வச்சிருக்கோம். நாங்க வச்ச பொறியில தான் நீ வந்து சிக்கி இருக்க. அகிலா, சாரு அகிலா, தோ வர இரு. நேத்து வந்த நர்ஸ் முடிச்ச முடியிலே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவளுக்கு பின்னாடி நிச்சயம் நீதான் இருப்பேன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். எங்க சந்தேகம் சரியா போச்சு. எங்க கிட்ட வசமா இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே. அடிச்சு நிறுத்து. சதியா ஒரு ஃபோர்ஜரி பண்ணி அநியாயமா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்படி சிரிக்கிறியே, உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? என்ன சுடும்போது மட்டும் திருமாறனுக்கு மனசாட்சி இருந்துச்சா? அவரு ஒண்ணு சுடல, நீ குறுக்க வந்து குண்டு வாங்கிட்டு அவர் மேல பழிய போடுறியா? ஏய், தெளிவா சுட்டுட்டு குறுக்க வந்தன கதை விடுறியா? இப்படி பார்த்தா உன்னை தாண்டி முதல்ல சுடணும். என்னையா? எதுக்கு? வாழ்க்கையில குறுக்க வந்ததே நீதானு. வந்து எங்க கனவை சதச்ச. இப்போ எங்க கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி உன் புருஷனை வர வச்சு என்ன கொல்ல பார்த்த. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ மட்டும் திருமாறனோட சந்தோஷமா வாழ்ந்துருவியா? அதான் நான் செத்த மாதிரி பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சேன். ஏன் ஆதிரா, உன் கதை இன்னியோட முடிய போகுது. என்னையா கண்டுபிடிக்க வந்த? இப்ப பாரு, உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி நான் பண்ண போறேன். ரெடி. இந்த கேஸை திறந்து வச்சுட்டு அந்த அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும். கொஞ்ச நேரத்தில் அயன் பாக்ஸ் சூடாகி துணி கரிஞ்சு தீ பிடிச்சிக்கும். உடனே கேஸ் பத்தி சிலிண்டர் வெடிச்சு செதறும். கூடவே இந்த ஆதிராவும் செதற போடும். அகிலா, இவ செத்துருவா. ஆனா அந்த நர்ஸ் என்ன பண்றது? அவளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. கவலைப்படாத சாரு. சாரு உயிரோட இருக்காங்கன்னு சொன்னா யார் நம்புவா? அதுக்கு ஆதாரம் கேட்பாங்களே. என் புருஷன் யாரை கொன்னதுக்காக ஜெயில தண்டனை அனுபவிக்கிறாரோ அந்த சாரு உயிரோட தான் இருக்கா. அவளை கண்டுபிடிச்சும் இப்படி நான் தப்பிக்க விட்டுட்டேனே. இனி நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அவரை மீட்டெடுப்பேன்? கவலைப்படாதீங்க மேடம். செத்ததான் நினைச்ச சாருவே உயிரோட கண்டுபிடிச்சிட்டோமே, இதுவே நமக்கு வெற்றி தான். அடுத்து அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சாரு சிக்கனாதான் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். சரி சரி, அடுத்து அவங்கள தேடுறதா நம்ம வேலை. இங்க நிக்க வேணாம், கிளம்புங்க. வா. ஏன் நில்லுங்க, இங்க வா. 2 பேரே எங்க ரொம்ப நேரமா ஆளை காணோம், எங்க போயிருந்தீங்க? போயிட்டு முழுசா வந்திருக்கோமே நினைச்சு சந்தோஷப்படு. விட்டா ஆதிரா இந்நேரத்துக்கு எரிஞ்சு கறிக்கட்டை ஆயிருப்பா. என்ன சொல்ற? ஆதிராவுக்கு என்ன ஆச்சு? ஆதிராவை கட்டி போட்டு கேஸ ஓபன் பண்ணி வெடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. யாரு? அந்த அகிலனும் சாருவும் தான் அத்தை. சாருவா? அவ எப்படி? அவதான் செத்து போயிட்டாளே.
அப்படிதான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு நான் அங்க போனேன். அப்போ சாரு சாகல. அவன் நம்மள எல்லாம் சாகடிச்சிருவான் பிசாசு. என்னது சாரு சாகலையா? ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே. அப்போ சாருவை பிடிச்சிட்டா திரும்ப இருந்தா உடனே வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? விட்டா சாரு சாகலன்னு என்னைய நம்ப வச்சிருவ போல இருக்கு. அத்தை உண்மையாதான் சொல்றேன், சாரு சாகல. நீ வாய மூடுறியா? சாரு எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா. அவ எப்படி எந்திரிச்சு திரும்ப வருவா? ஏதாவது கனவு கண்டியா? நானும் அங்கதான் இருந்தேன். ஆதரவா கட்டி போட்டிருந்ததை நானும் பார்த்தேன். சாருவ பாத்தியா? சாருதான் இவளை கட்டி போட்டு. சாருவ நீ பாத்தியா? இல்ல, ஆதிரா தான் பார்த்ததா சொன்னா. அப்படின்னா இவ என்ன மட்டும் ஏமாத்தல, உன்னையும் சேர்த்துதான் ஏமாத்துறா. மேடம், நர்ஸ் கவிதா எங்க இருக்காங்க? அவங்களை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவங்க இங்க இல்ல. ஏன் கவிதா இன்னைக்கு லீவா? லீவெல்லாம் இல்ல, வேலையை விட்டு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? நேத்து கூட இருந்தாங்களே. என்னன்னு தெரியலங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு வர ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவங்க வீட்டு அட்ரஸ் தர முடியுமா? கேஷியர் கிட்ட தான் இருக்கு, ஆனா அவர் பேங்க் போயிருக்காரு. ஏன் கவிதா திடீர்னு வேலையை விட்டு போனா? என்னன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை சாருவும் அகிலனும் வந்து மிரட்டி இருப்பாங்களோ? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நமக்கு இருந்த ஒரே ஆதாரம் கவிதா தான். அவ இல்லைன்னா திருமாறனை வெளியே கொண்டு வர முடியாதே. ஆமாமா சார், எப்படியாவது நம்ம கவிதாவை கண்டுபிடிச்சு ஆகணும் சார். உங்க போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எப்படியாவது அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறீங்களா? ஆதிரா அவளை சாட்சியா மாத்துவா. அந்த கவிதா நீ அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ். அதனால அவ சொல்றத நிச்சயமா கோர்ட் நம்பும், அத விசாரணைக்கு எடுத்துக்கும். என்ன சொல்ற அகிலா? ஆமா சாரு, கோர்ட் ஆர்டர் போட்டா போலீஸ் வலயத்துக்குள்ள டாக்டர், பணத்தை எரிச்சவங்க, அந்த மாதிரி எல்லாருமே சிக்கிடுவாங்க. அவங்கள 2 தட்டு தட்டினா மொத்த உண்மையும் உளறிடுவாங்க. அகிலா, அப்படி நடந்தா நம்ம மாட்டிப்போம் அகிலா. ஆதிரா கையில நர்ஸ் கவிதா சிக்கவே கூடாது. அவளுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் அகிலா. இல்லனா நம்ம கனவு எல்லாமே வேஸ்டா போயிடும். காலம் ஃபுல்லா நம்ம 2 பேரும் ஜெயில தான் இருக்கணும் அகிலா. ஆதிரா கையில நான் தோக்கவே கூடாது. ஏதாவது செய்ய அகிலா ப்ளீஸ். விட்டிருந்தா சாருவோட ஆளுங்க கவிதாவை நிச்சயம் கொன்னிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா. அம்மா, நீங்க எப்படிங்க வந்தீங்க? சாரு உயிரோட இருக்கான்னு கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு உங்களை கேட்கலான்னு உங்க வீட்டுக்கு வந்தோம். அப்பதான் நடந்தது உங்க அம்மா சொல்லி அழுதாங்க. உடனே ஓடி வந்துட்டோம். ஆமா, நீ எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண? சாருவும் அகிலனும் உன்னை மிரட்டினாங்களா? ஹாஸ்பிட்டல் போனா நீ நர்ஸ் வேலையை விட்டுட்டேன்னு சொல்றாங்க. என்னாச்சுமா உனக்கு? பாத்தீங்கல்ல என்ன கொல்றதுக்கு எப்படி அலையறாங்கன்னு. வயசான எங்க அம்மாவை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? அதான் வெளியூருக்கு போலான்னு ரெடி ஆயிட்டோம். என்ன மன்னிச்சிருங்க ஆதிரா, நான் உங்களுக்காக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியாது. நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாதுகாப்பு தரோம். எத்தனை நாளைக்கு சார் குடிப்பீங்க? ஏசிபி பொண்டாட்டியவே
உசுரோட எரிக்க பாக்குறாங்க. நாங்க ஏழைங்க சார், தாங்குவோமா? புரியுது கவிதா, ஆனா என் ஹஸ்பண்ட் செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருக்காரு. அவரை வெளியே கொண்டு வர உங்களை விட்டா எனக்கு வர வழியே கிடையாது. ஆமா கவிதா, நீ சாட்சி சொன்னா சாருவும் அகிலனும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ பயப்படாத. வேணாங்க, என் கழுத்துக்கு கத்தி வந்துடுச்சு. எனக்கு ஏதாவதுன்னா எங்க அம்மா அனாதை ஆயிடுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வெளியூருக்கு தப்பிச்சு போயிடுறோம். உங்களுக்கு சாரு அகிலனை பத்தி தெரியாது. நீங்க எங்க தப்பிச்சு போனாலும் விட மாட்டாங்க, தேடி வந்து அழிச்சிருவாங்க. அவங்க ஜெயிலுக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது கவிதா. அதுக்கு ஒரே வழி நீங்க கோர்ட்ல வந்து உண்மையை சொல்றதுதான். உண்மை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க அதை கோர்ட்ல சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க மேலதான் பகை, உங்க மேல இல்ல. சார் அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க கவிதா. நீங்க சொல்ற சாட்சியில தான் என் வாழ்க்கையை அடங்கி இருக்கு. சரிங்க, நான் சாட்சி சொல்றேன். நான் பாக்குறது உசுரை காப்பாத்துற புனிதமான நர்ஸ் வேலை. ஆனா நாளைக்கு உங்க வாழ்க்கையை காப்பாத்த போறேன், அதுவும் புனிதம் தான். நான் ரெடி. நீ மட்டும்தான் பர்தா போட்டு ஏமாத்துவியா? அத நாங்க செய்ய மாட்டோமா? டேய், நீங்க கிரிமினல் ஃபேமிலினா நாங்க போலீஸ் ஃபேமிலிடா. யுவர் ஆனர், சாருமதியின் இறப்பை டாக்டர் அறிவித்த பின்னர் சாருமதி உயிரோடு இருந்ததை இந்த நர்ஸ் கவிதா நேரில் பார்த்திருக்கிறார். சொல்லுங்கம்மா, சாருமதி உயிரோட இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? வக்கீல் சொல்றது உண்மையாமா? இல்லைங்கய்யா, அத்தனையும் போய். சாருமதி இறந்துட்டாங்க. வாட்? என்னம்மா சொல்ற? சாருமதி சாகலங்கிறதுக்கு நீதான் சாட்சின்னு சொன்னாங்க, இப்ப மாத்தி பேசுற? என்ன மாத்தி பேச வச்சுட்டாங்க ஐயா. இங்க பாருங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. யாரு உங்களை மாத்தி பேச வச்சது? அந்த ஆதிரா. திருமாறனோட ஒய்ஃப். இவங்க என்கிட்ட வந்து சாருமதி உயிரோட இருக்கான்னு கோர்ட்ல சொல்லு, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு தொந்தரவு பண்ணாங்க. அது எப்படி செத்தவங்க சாகலன்னு பொய் சொல்றதுன்னு நான் மறுத்து பேசினேன். ஆனா அவங்க கட்டாயப்படுத்தி, நீ பயப்படாத, என் புருஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர், அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க ஐயா. கவிதா, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? இங்க பாருமா, கோர்ட்ல இப்படிலாம் நடந்து கூடாது. போமா, போய் உட்காரு, எதுவும் பேசாத. இல்லங்கய்யா, இவங்களாதான் வந்து சாரு உயிரோட இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. அத நம்பிதான் நான் இவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து ஏன் இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. கவிதா,
இது எங்க வாழ்க்கை பிரச்சனை. விளையாடாத, உண்மைய சொல்லு. இந்த அகிலன் உன்னை மிரட்டானா? சொல்லு. எங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்க பிரச்சனைக்கு நான் தான் கிடைச்சனா? உங்களால நான் என் வேலையை விட்டு இந்த ஊரை விட்டே போக போறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. கவிதா, இது ரொம்ப அநியாயம். பொய் சொல்லாத. நீங்க தான் பொய் சொல்றீங்க. ஹே, என்ன பார்த்து சொல்லு. சாரு உயிரோட இருக்கான்னு நீ வந்து சொல்லல. சாருவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ அகிலன் வீட்டுக்கு போல. இந்த அகிலன் வந்து உன்னை கொல்ல தொடர்ந்தப்போ நான் வந்து உன்னை காப்பாத்தல. ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. மூளையில குழம்பிடுச்சா? எதையும் உளறாங்களே. யாரு உளறா? யாரு உளறா? உண்மையை சொல்லு. நீ வந்து சொல்லல. உண்மையை சொல்லு. யாரு உளறா? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. கான்ஸ்டபிள், வாட் நான்சென்ஸ் திஸ்? இது கோட்டா இல்ல உங்க வீடா? போங்க, போய் உட்காருங்க. கான்ஸ்டபிள், கூட்டி போய் உட்கார வைங்க. மாமா மாமான்றல வந்து உட்காருமா. எதுவும் பேசக்கூடாது. போ, மாமான்றல வந்து உட்காருமா. மாமா போய் உட்காருமா. போ போய் உட்காருமா. யுவர் ஆனர், இந்த ஆதிரா தன் கணவர் சிறைக்கு சென்றதிலிருந்து இப்படிதான் மனநிலை தவறி நடந்து கொள்கிறார். திருமாறனின் சட்ட ரீதியான மனைவி சாருமதி தான் என்று கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. அதை தாங்கிக் கொள்ளாத இந்த ஆதிரா சாருமதியை கொலை செய்ய திருமாறனை தூண்டியிருக்கிறார். இப்போது உண்மை சொல்ல வந்த கவிதாவை கொல்ல பார்க்கிறார். இவரை இப்படியே விட்டால் கவிதாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். எனவே இவர் மனநிலையை சோதிக்க கோர்ட் உத்தரவிட வேண்டும். ஏய் நில்லு. இப்ப சந்தோஷமா? இந்த வீட்டோட மானத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நான் அடிச்சிட்டல்ல. இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்படுத்த போற? அகல்யா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் பேசாம வேற என்ன பண்ண முடியும்? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, சாரு செத்து போயிட்டா அவ எப்படி உயிரோட வருவான்னு. கண்டவங்க பேச்ச நம்பி கேஸ கொடுத்து இப்படி கோர்ட்ல பைத்தியக்காரி மாதிரி நடந்திருக்கிற. ஏ ஆதிரா, என் தம்பி பொண்டாட்டி எழுந்து நிற்கதியா நின்னுட்டு இருக்கான். நீ அவன் நிம்மதியை கெடுத்துட்டே இருக்க. ஏற்கனவே ஜெயில வேதனையோட இருக்கிற திருமாறன் இதெல்லாம் கேள்விப்பட்ட உடஞ்சே போயிடுவான்ல. சாரு உசுரோட இருக்கான்னு நம்பி நம்பி அதையே நினைச்சு நினைச்சு இவளுக்கு பிரம்ம பிடிச்சு போச்சு. எப்படியாவது போய் தொலைங்க. எனக்கு என்ன? அண்ணி, பாத்தியா, உனக்கு இது தேவையா? எதுக்கு கோர்ட்ல இப்படி பண்ண? அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவோன்னு ஆசையாதாமா போனேன். ஆனா அந்த கவிதை மாத்தி பேசினதும் எனக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆத்திரத்துலதான். சரி விடு, நமக்கு நேரம் சரியில்லை. நீ ரூமுக்கு போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நீங்கெல்லாம் யாரு? கோர்ட் ஆர்டர் படி ஆதிரா நல்ல மனநிலையில இருக்காங்களான்னு டாக்டர் செக் பண்ண வந்திருக்காரு. எனக்கு என்ன பைத்தியமா என்ன செக் பண்றதுக்கு?
கடவுளே, பாத்தியா என் நிலைமைய? நான் பைத்தியமா? மனநிலை சரியில்லையா? அந்த டாக்டரே சொல்லிட்டாரு. ஆனா நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்கதான் வந்த. குற்றவாளிங்க எல்லாரும் சேர்ந்து அப்பாவியான என்னோட புருஷனை குற்றவாளியா ஆக்கிட்டாங்க. அதை எதிர்த்து போராடின என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ ஏன் சும்மா இருக்க? தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க என்ன கொன்னுடுவாங்கம்மா. அம்மா, இப்பவாவது கண் திறந்து என்ன காப்பாத்துமா. என் புருஷனை வெளியில கொண்டு வா. நீ என் பக்கம் இருக்கிறன்னு நிரூபி. அதுக்காக நான் உனக்கு வேலை கேட்கிறேன். இனி எங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. இனி நான் தான் ராஜா, சாரு தான் ராணி. எங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நாங்க ஹாப்பியா வாழ போறோம். பாய். நீ சொல்லிட்டா நான் பைத்தியக்காரி ஆயிடுவனா? அந்த டாக்டரை வேணா நீ விலைக்கு வாங்கிடலாம். ஆனா இந்த சாமிய விலைக்கு வாங்கிட முடியுமா? நீ பண்ற அநியாயத்தெல்லாம் அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. சாரு செத்ததா சொல்லி இந்த ஊரை வேணா ஏமாத்தலாம். ஆனா இந்த கடவுளை ஏமாத்த முடியாது. என் பக்கம் நியாயம் இருக்கு. அதனால அந்த சாமியும் ஏன் பக்கம் தான். ஹே, உண்மைங்கிறது தீ மாதிரி. அதை எங்கேயுமே ஒளிச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் உண்மை வெளியே வரும். அப்ப நீங்க எல்லாருமே உள்ள போறீங்க. சரி, நல்லா சரி. உன்னோட கடைசி சிரிப்பு இதுதான். இனிமேதான் இந்த ஆதிராவோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. மறைஞ்சிருக்கிற சாருவ கண்டுபிடிப்பேன். உங்க 2 பேரையும் கோர்ட்ல நிறுத்தி நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். என் புருஷனையும் நான் வெளியில கொண்டு வருவேன். இது சத்தியம். என்னைய பைத்தியமாக்குறீங்க. இனிமே நான் கொடுக்க போற டார்ச்சர் இல்ல, நீ சாரு பைத்தியம் ஆவீங்க. நீ அணைச்ச இந்த விளக்கு தீ பந்தமா மாறும். காட்டு தீயா எரியும். அந்த தீயில சாருவா அழிவீங்க. இல்ல, நகை விற்கணும். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, நீ தமிழா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? பார்க்க நீ சேட்டு பையன் மாதிரி இருக்கல்லப்பா. எங்க ஆளுங்கெல்லாம் நகை வைக்க வரமாட்டாங்கப்பா. அதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன்ப்பா. சரிப்பா, நகையை கொடுப்பா. ஆமா, இவ்வளோ நகை ஏன்பா? இதான் போலீஸ் கிலீஸ் பிரச்சனை வந்துட போகுதுப்பா.
ஏன் அப்படி கேக்குறீங்க? திருட்டு பசங்க இங்க அதிகம் ஆயிட்டாங்கப்பா. திருட்டு நகை எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சு காசு வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அப்புறம் நான் போலீஸ் கேஸ்னு அலைய வேண்டியது இருக்குப்பா. ஐயோ சேட்டு, இதெல்லாம் நான் என் பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. ஒரு கஷ்டம், அதான் விற்க வந்திருக்கு. சரிப்பா, மொத்தம் எவ்வளவு சவரம் இருக்குப்பா? அது அது நீங்களே எடை போட்டுருங்களேன். ஏன் வாங்கணும் உனக்கு தெரியாதப்பா? அது அப்பப்போ 5 பவுன் 10 பவுன் வாங்கினது, அதான் சரியா ஞாபகம். சரிப்பா, பாக்குறேன். பா 50 சவரம் இருக்குப்பா. இன்னைக்கு தேதி பிரகாரம் ஒரு 15 லட்சம் வரும்பா. 15 லட்சமா? சரிப்பா, உன் பொண்டாட்டிய கூட்டு வாப்பா. அவங்க முகத்தை பார்த்துட்டு பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துறேன். அவங்கள பார்க்கணுமா? எதுக்கு அவங்கள பார்க்கணும்? இது என்ன புது ரூல்ஸ்? அவங்கள எதுக்கு நீங்க பார்க்கணும்? கோவப்படாதீங்க தம்பி. நிறைய பேரு பொண்டாட்டிக்கு தெரியாம நகையை கொண்டு வந்து அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்கப்பா. அப்புறம் அவங்க பொண்டாட்டி எல்லாரும் போலீஸோட வந்து மிரட்டி நகையை திருப்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு எதுக்குப்பா வம்பு? நீங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க, அவங்க கையில இந்த பணத்தை கொடுத்துறேன்ப்பா. ஐயோ, சாருவை கூட்டிட்டு வந்து யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? என்னப்பா இப்படி யோசிக்கிற? நகை உண்டுதானப்பா. என்ன சேட்டு இப்படி சந்தேகப்படுறீங்க? நான் இப்பயே போய் என் வைஃபை கூட்டிட்டு வரேன். இருப்பா 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 இருப்பா